எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட எழுச்சி பயண கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி. அதிமுக கூட்டணியை விரும்பும் பாமக தொண்டர்கள். ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் போலூர் சட்டப்பேரவை தொகுதிகளில் அவர் கலந்து கொண்ட சுற்றுப்பயணத்தின் போது அவர் பேசும்போது, அவருக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் கூடியிருந்தனர். பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட அதிமுக, பாஜக கூட்டணி கட்சி தொண்டர்கள் தங்கள் கட்சியின் கொடிகளை ஏந்தியவாறு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பாஜக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் அதிமுக, பாஜக கூட்டணியில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி பல்வேறு இடங்களில் தொண்டர்கள் தங்கள் கையில் பிடித்தவாறு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இல்லை என்பது அனைவரும் அறிந்ததே. இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வரும் இத்தகைய சூழ்நிலையில் பாமக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியை அசைத்தவாறு கலந்து கொண்டுள்ளனர். ஒரு சில பாமக தொண்டர்கள் 10.5% வன்நீர் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற பதாகையை எடப்பாடி பழனிசாமியிடம் காட்டி இடஒதுக்கீடு கோரிக்கையை வைத்தனர். கூட்டணியில் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. பாமக தொண்டர்கள் அதிமுக கூட்டணியை விரும்புவதை உறுதி செய்யும் வகையில் உள்ளது. இதுவரைக்கும் கைது பண்ணல. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஒரு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அந்த அம்மா கிட்னிய எடுப்பதற்காக ஒரு ரேட்டை பேசி அழைச்சிட்டு போறாங்க. கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. சரி, எடுத்தாங்க. அந்த பணத்தையாவது கொடுக்கணும்ல அந்த ஏழைக்கு, அதுவும் கொடுக்கல, குறைந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. இனிமேல் இங்க வந்திருக்கிறீங்க, இது உங்களுக்கு சொந்தம் வந்தோம் நண்பர்கள் யாரா இருந்தா திமுக கட்சி மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. திமுக கட்சிக்காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. ஏன்னா கிட்னி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்னி பதிலா கல்லீரல் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடம்புல இருக்கிற உள்ள இருக்கிற உறுப்புகளை எல்லாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில திருட்டு போயிட்டு இருக்குது. ஏதோ திருட்டு போவோம், உடம்புல இருக்கிற உறுப்புமா திருட்டு போகணும். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? நீ யாராவது திமுக கட்சிக்காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போயிருந்தா உடனடியா நீங்க ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணி பாத்துங்க. நம்ம உள்ள இருக்கிற உறுப்புலாம் இருக்குதா இல்லையான்னு பாத்துக்கங்க, செக் பண்ணிங்க. நான் உண்மைதான் சொல்றேன். ஏன்னா இப்ப நடக்கிற செய்தி பார்த்தா பயமா இருக்குது. ஆனா திமுக கட்சிக்காரர் நடத்துகின்ற மருத்துவமனைக்கு யாராவது போய் மருத்துவ சிகிச்சை பெற்றிருந்தா உடனடியாக உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய உறுப்பெல்லாம் பத்திரமா இருக்குதான்னு நீங்க அதை சரியா இருக்குதான்னு பாத்துக்க. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் ஸ்டாலின் ஏதோ பேசுறார். எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்தக்காரர் வீட்டில் ரெய்டு நடந்து போச்சு, அதனால போய் பாரதிய ஜனதா கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டானு. ஏயா, என் சொந்தக்கார வீட்டில் நடக்கிறதுக்கும் கூட்டணி சமரத்துக்கு என்ன சம்பந்தம்? என் சொந்தக்காரன் நிறைய இருக்கிறாங்க, அவிய தொழில் பண்றாங்க. அங்கங்க ஏதாவது நடந்தா போய் ஈடி போவோம், வருமான வரி போவோம். அதுக்கு என்னை கூட அது எனக்காது தலைவா. திரு ஸ்டாலின் அவர்களே, நீ தலைவன் சொல்றதுக்கு சரியில்லை. தலைவருக்கு பொருத்தமான ஆளும் இல்லை. நீங்க பொருத்தமானவராக இருந்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அதை சொல்லு, அதுக்கு பதில் சொல்றேன். அதை விட்டுட்டு உங்க சொந்தக்காரர் வீட்டில் போய் ரெய்டு நடந்திருக்குது, அதுக்கு பயந்து போய் தான் பாரதிய ஜனதா கட்சியோட போய் இணைஞ்சுக்கினார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை, எதற்கும் யாருக்கும் அஞ்சாத தேர்ந்த அண்ணா திமுக. நான் மட்டுமல்ல, இங்க இருக்கிற தொண்டங்களோட பயப்பட மாட்டோம். பயப்படுவோமா? திரு கருணாநிதியை நாங்க பார்த்துட்டோம். நீ எந்த மூளை? ஆக அதை விட்டுட்டு நீ எங்களுடைய ஆட்சியில குறைபாடு இருந்தா எடுத்து சுட்டி காட்ட, அதுக்கு நாங்க பதில் சொல்ல தயார். ஏன்னா எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. நிறைவான ஆட்சி தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தோம். இன்னைக்கு
திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிறப்பான ஆட்சி இந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மா இருக்கின்ற பொழுது சரி, அம்மா மறைவுக்கு பிறகு சரி, இன்னைக்கு மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த என்று சொன்னால் அது அதிமுக ஆட்சி. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகிறாங்க. அதே வேளையில் மக்களோட திமுக ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை அவருடைய பிறந்தநாள் அன்று தூய்மை பணியாளர் குறித்து ஒரு கருத்தை சொல்கிறார். அதற்கு திராவிட முன்னேற்ற கூட்டணியில் திரு விடுதலை சிறுத்தையும் இடம்பெற்றிருக்கு, திரு கம்யூனிஸ்ட் கட்சியும் இடம்பெற்றிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அதை மறுத்திருக்கின்றார். திரு திருமாவளவன் சொன்ன கருத்து சரியல்ல அப்படி என்று அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியினுடைய மற்றொரு கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். திரு திருமாவளவன் அவர்களே, நீங்க எவ்வளவுதான் திமுகவுக்கு முட்டு கொடுத்தாலும் இந்த தடவை 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெறாது. இப்பொழுதும் நான் திரு திருமாவளவன் அவர்களுக்கு குறிப்பிடுவதெல்லாம், நீங்க உங்க கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க, மக்களிடத்தில் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் நிறைந்த அரசாங்கமாக எல்லா துறையிலும் முறைகேடு நடந்திருக்குது. இன்றைக்கு எல்லா மக்களும் வெறுத்து போயிருக்கின்றார்கள். அரசு ஊழியர் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், போக்குவரத்து தொழில் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், போராட்டம் போராட்டம் என்று தமிழ்நாடு போராட்ட களமாக மாறி இருக்குது. அதற்கு நீங்கள் துணை போக வேண்டாம். அவள் செய்கின்ற பாவத்தை நீங்கள் சுமக்க வேண்டாம் என்று மீண்டும் உங்களுக்கு அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த வேலூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் விவசாயிகள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகளுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டது. விவசாயிகள் இலவசமாக வண்டல் மண்ணை அள்ளினார். பொருளோடு மண் அள்ள முடியுமா? அள்ள முடியுமா? அதுக்கு பணம் கட்டினா தான் அள்ள முடியும். திமுக கட்சிக்காரருக்கு பணம் கட்டினா தான் அந்த ஒரு மண்ணை அள்ளி விவசாயம் அள்ளிட்டு போக முடியும். அப்படிப்பட்ட நிலைமை. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் மின் மோட்டர் இயக்கலாம். அது அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். அதையும் இப்பொழுது ஷிப்ட் முறையில் அந்த விவசாயிகளுக்கு அந்த மின்சாரத்தை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரே 5 ஆண்டு 2014 2021 வரைக்கும் நம்முடைய விவசாய பெருமக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருவார். 2 முறை தள்ளுபடி. அதே போல விவசாயிகள் இயற்கை சீற்றம், புயல், வெள்ளம், வறட்சி வருகின்ற பொழுது அவருடைய பயிர் சேதமடையுது. அந்த விவசாயிகள் எல்லாம் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இணைக்கப்பட்டு அப்பொழுது சேதமடைகின்ற அந்த விவசாயிகளுக்கு, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக நிவாரண தொகையை வாங்கி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல வறட்சியான பகுதியில் சொட்டு நீர் பாசன கருவிகள் அதிகமா நம்முடைய விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்தோம். 1 ஏக்கர் தான் முழுவதும் மானியம். அதுக்கு மேல எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தாலும் 75% மானியம் கொடுத்தோம். அது மட்டும் விவசாய கருவிகள் வாங்க, டிராக்டர் வாங்க மானியம், பவர் டில்லர் வாங்க மானியம், உரம் மானியம், இப்படி பல மானியத்தை கொடுத்து விவசாயியுடைய உற்பத்தியை பெருக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல விவசாய தொழிலாளிகள், அந்த தொழிலாளிகளுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். பசு வீடுகளை கொடுத்தோம், விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழி இத்தனையும் கொடுத்தது அதிமுக அரசு. உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் அவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏழை குடும்பத்தில் பிறந்த முதியோர்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை சுமார் ஒரே டைம்ல 5 லட்சம் பேருக்கு அறிவிக்கப்பட்டு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி கொரோனா காலம் இன்னைக்கு ஒரு கடுமையான சோதனையான நேரம். இன்னைக்கு வைரஸ் காட்டிலே பரவுகின்ற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு உலகம் முழுவதும் பல லட்சம் பேர் இந்த கொரோனா வைரஸால் உயிரிழந்திருக்காங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சிறப்பான நிர்வாக திறமையின் காரணமாக விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அந்த கொரோனா வைரஸ் எப்படி ஒருவருக்கு தாக்கப்படும், அந்த நோயுடைய அறிகுறி எப்படி, அதோட அதுக்கு வந்தா எப்படி சிகிச்சை அளிக்க வேண்டும், அப்படி எதுவுமே தெரியாத காலத்தில் கூட
நம்முடைய மருத்துவர்கள் செவிலியர் மருத்துவ உதவியாளரை வைத்து திறம்பட செயல்படுத்தி இந்தியாவிலே விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய முதல் மாநிலம் என்ற பெயரை அதிமுக அரசு எடுத்தது. இன்னைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு கொரோனா வைரஸ் பரவல் குறித்து நாட்டினுடைய அனைத்து முதலமைச்சர்களையும் காணொலி மூலமாக அவர் கருத்து தெரிவிக்க சொன்னார். அப்பொழுது தமிழ்நாட்டு சார்பாக நான் பேசிய போது மாண்புமிகு நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள், நாட்டிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறது என்பதை பார்த்து தெரிந்து அதை பின்பற்றுங்கள் என்று பாரத பிரதமர் குறிப்பிட்டார். அப்படி ஒரு திறமையான நிர்வாகம் செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்ப அப்படியா இருக்குது, எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்காத இடமே இல்ல, போதை பொருள் பல வடிவத்தில் வந்துடுது. இன்றைக்கு போதை சாக்லேட்டுங்கிறான், நீங்க பத்திரிகையில் பார்த்தா போதை சாக்லேட்டு, திராவல்ல ஊசி, அதை திராவகம் பண்ணி அதை லிக்விட்டா பண்ணி அதுல இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்களாம். எவ்வளவு கொடுமை நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால நாம் விலை மதிக்க முடியாத செல்வங்கள், நாம் பெற்றெடுத்த நம்ம பிள்ளைகள் கண் முன்னே சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியுது. ஆக இன்றைக்கு போதைக்கு அடிமையாகிய மாணவர் இளைஞர் பொதுமக்கள் கடுமையா பாதிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் பலமுறை சொல்லியாச்சு இந்த முதலமைச்சர்கிட்ட, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு காலத்திலே போதைப் பொருள் விற்பனை துவங்கிவிட்டது. அப்பொழுதே இந்த அரசை எச்சரித்தேன். அப்பொழுது முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சோம், இந்த அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் அந்த போதைப் பொருளை தடை செய்ய முடியும் என்று தெரிவித்தேன். ஆனால் அவர்கள் அது காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. சட்டமன்றத்தில் பேசின, அறிக்கையின் வாயிலாக வெளியிட்ட, ஊடகத்தின் வாயிலாக கருத்துக்களை தெரிவித்த 3 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த அரசை வலியுறுத்தி வந்தோம். தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது. இதனால் இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே அதிகமாகிவிட்டது. அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை சொல்லியும் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் அண்மையில் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்லுகிறார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். என்ன எல்லாம் குட்டிச்சராகி அந்த இளைஞர், மாணவர், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி அவர்கள் மீள முடியாத நேரத்தில் போதையின் பாதையில் செல்லாதீர்கள். யார் சொன்னது? இந்த நாட்டுடைய முதலமைச்சர். இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா? இன்னைக்கு 8 கோடி தமிழ் மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு முதலமைச்சரிடம் இருக்குது. ஒரு பிரச்சனை என்றால் பிரதான எதிர்க்கட்சி தொழிலிட்ட பொழுது உடனடியாக தலையிட்டு அது என்ன நடக்குது, ஏது நடக்குது, அதை எப்படி தடுக்க வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைய தினம் அவரே தொலைக்காட்சியில் போதையின் பாதையில் செல்லாது என்று சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் அதையெல்லாம் நிராகரித்த காரணத்தினாலே தமிழகம் போதை நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு மாறிவிட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு அமையும் தமிழகத்தில் போதைப் பொருளாத மாநிலமாக உருவாக்கப்படும். அதேபோல இன்னைக்கு இந்த பகுதி கிராமம் நிறைந்த பகுதி, அதிகமா கிராமத்தில் வாழுகின்ற எளிய விவசாயி தொழிலாளி ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசு பள்ளியிலே தான் அதிகமாக படிக்கிறாங்க. தமிழகத்திலே 41% அரசு பள்ளியை படிக்கிறார்கள். சுமார் 3,81,000 பேர் அரசு பள்ளி படித்து வருகிறார்கள். அவருடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்று 2017-18 நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்வி இடம் கிடைச்சது. எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி அரசு பள்ளி படித்த மாணவர்கள் அவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் 7.5% உள்ளிடுவதுகளை கொண்டு வந்து சட்டமேற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசு பள்ளி இருக்கிற மாணவர்களுடைய செல்வங்களும் இன்றைய தினம் 2818 பேர் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்து மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கு கூட நம்முடைய போலூர் சட்டமன்ற தொகுதியில் பல பேர் இதில் வந்திருக்கிறாங்க. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்றைக்கு பல பேர் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்சு இன்னைக்கு மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. நேற்றைய தினம் சனிக்கிழமை அறிவிச்சவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த இடத்துல 9 மாணவ மாணவி இந்த 7.5% இடம் கிடைச்சு நாங்க படிக்கிறோம். அத்தனை பேர் ஏழைகள், விவசாயி தொழிலாளி, சலவை தொழிலாளி, கைத்தறி நெசவு தொழில், இப்படி மூட்டை தூக்கி தொழிலாளி, அவருடைய குழந்தைகள்
இன்றைக்கு எம்பிபிஎஸ் டாக்டரா படிக்குது. இதுதான் அதிமுக ஆட்சி. ஏழைகளை வாழ வைப்பதுதான் அதிமுகவுடைய பிரதான லட்சியம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட கட்சி. ஏழைகளை வாழ மலர வேண்டும், ஏழைகளுக்காக திட்டம் கொண்டு வர வேண்டும். அந்த திட்டம் முழுமையாக அவர்களுக்கு போய் சேர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் அவர் செய்து காட்டினார். அதற்கு பிறகு அம்மா அவர்களும் இந்த ஏழைகளுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி ஏழைகளின் மனதிலே இன்னும் இருவரும் தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் இந்த மண்ணிலே மறந்திருக்கலாம், இன்னும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா. ஆக இந்த பூமி உள்ளவரை மக்கள் மனதிலே வாழக்கூடிய தலைவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள். இதே திமுக எடுத்துங்க, அண்ணா திமுக தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள், திமுக தலைவர் வீட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர். அப்படித்தானே? வீட்டில் இருக்கிறதானே சுகமா இருக்கணும், அவங்களுக்கு தேவையான ஆட்சி அதிகாரம் இருக்கணும். அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. திரு கருணாநிதி அவர்கள் அவர் திமுக கட்சி சேர்ந்தவர். அதுக்கு திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி ஆக்கிட்டார். திரு கருணாநிதி அவர்கள் இருக்கும் போது திமுக கார்பரேட் கம்பெனி ஆக்கிட்டார். திரு கருணாநிதிக்கு பிறகு திரு ஸ்டாலின், திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அது நடக்காது, நீங்கள் நிராகரித்துட்டீங்க. அப்படித்தானே? அதுக்கு அடுத்தது இன்பநிதி கொண்டு வர பார்க்கிறார். ஒரு அமைச்சர் சொல்றாரு, திமுக அமைச்சர் சொல்றாரு, இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. எவ்வளவு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மேலிடத்துல கப்பம் கட்டிட்டு இருக்காங்க. அந்த கப்பம் கட்டுறது யாரெல்லாம் அதிகமா கப்பம் கட்டுறாங்களோ அவர் தான் திமுக சிறந்த அமைச்சர். நிர்வாகம் பண்ணதுல சிறந்த அமைச்சர் என்ற பட்டத்தை கொடுக்கல. யார் மேலிடத்துக்கு அதிகமா கப்பம் கட்டுறாங்களோ அவர்கள் தான் சிறந்த அமைச்சர். யாரெல்லாம் உங்களுக்கே தெரியும். இங்க அண்ணா திமுக திமுக போய் சேர்ந்து யாரெல்லாம் வளமான துறையை பெற்றார் என்று நாட்டு மக்களுக்கே தெரியும். உங்கள்கிட்ட நான் விட்டுறேன். ஏண்டைக்கு 10 ரூபா அமைச்சர் ஒருத்தர் இருந்தார். யார் தெரியுமா? சொல்லுங்க. இப்ப அமைச்சரா இல்ல, முன்னாள் அமைச்சர் ஆயிட்டாரு. செந்தில் பாலாஜி. அவர் தான் 10 ரூபாய்க்கு அடையாளப்படுத்தி இருக்கார். அவர் அமைச்சரா இருக்கும் போது அது இப்ப தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு கூட பார்த்தேன், ஒருத்தர் போய் பாட்டில் வாங்குறாரு, 10 ரூபா அதிகமாக கொடுத்தா தான் நான் கொடுப்பேங்கிறாரு. அவருக்கும் அந்த விற்பனையாளருக்கும் தகராறு நடந்துட்டு இருக்குது. டிவியில பார்த்துட்டு தான் வந்தேன். ஆக இன்று வரை அந்த 10 ரூபா, அவர் நிர்ணயிக்கப்பட்ட அந்த 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அது மாற்றல. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி. இந்த 6000 மதுக்கடைகள் மூலமாக விற்பனை செய்யக்கூடிய பாட்டில் 10 ரூபா அதிகமான 15 கோடி. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 4 வருஷத்துல 22,000 கோடி இந்த 10 ரூபா அதிகம் வாங்கி இப்படி கொள்ளையடிச்சிருக்கிற அரசாங்கம் தொடர வேண்டுமா? இது ஊழல் அரசாங்கம் தானே. உங்களோட நம்மளால எல்லாம் யாரும் போக மாட்டீங்க, போறவங்களை போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் 10 ரூபா கொடுக்கறத. அதே போல இன்னைக்கு நகராட்சி, பேரூராட்சி எல்லா பேரும் மின் கட்டணம் உயர்ந்து போயாச்சு. அதில் குடிநீர் வரி உயர்ந்தாச்சு. போதாது குப்பைக்கு வரி போட்டாங்க. அதே போல கடைக்கு 150% வரி, வீட்டுக்கு 100% வரி. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? அடுத்த ஆண்டு இந்த அரசாங்கத்துக்கு முடிவு கட்டுக்கிட்ட தேர்தலா இருக்கணும். விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. அண்ணா திமுக ஆட்சியில இன்னைக்கு அரிசி விலை என்னன்னு பாருங்க. திமுக ஆட்சியில் அரிசி விலை என்னன்னு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில் பருப்பு விலை என்னன்னு பாருங்க. திமுக ஆட்சியில் என்ன விலைன்னு பாருங்க. கடலை என்ன விலை அண்ணா திமுக ஆட்சியில் என்ன, திமுக ஆட்சியில் என்ன, எல்லாமே சுமார் 40% உயர்ந்து போச்சு. ஆனா மக்களுக்கு வருமான குறைவு, செலவு அதிகரிப்பு. இதனால் ஏழை மக்கள் துன்பப்படுறாங்க. அப்படி துன்பப்படுகின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? அதே போல கட்டுமான பொருட்கள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க கட்டுமான பொருள். இன்றைக்கு இங்க எல்லாம் கனிம வள கொள்ளை அதிகமா நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு ஜல்லி, அங்க நமக்கு வீடு கட்டுறது ஜல்லி வேணும். அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய்க்கு வித்த ஜல்லி இப்ப 4500 ரூபாய் ஒரு யூனிட். திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு வித்தது. இன்னைக்கு 5500 ரூபாய் ஒரு யூனிட் எம்சாண்ட்.
ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 6 ரூபாய், இன்னைக்கு 10 ரூபா. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40,000 ரூபாய், இன்றைய தினம் 70,000 ரூபாய். மரம் கேட்க வேண்டியதில்லை. சிமெண்ட் வெளியே மார்க்கெட்டில் அதிமுக ஆட்சியில் 240, திமுக ஆட்சியில் 350 ரூபா. எவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா எல்லாமே கவனிக்கிற இடத்துல கவனிச்சிடுறாங்க. அதனால இதை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு எனக்கு கிடைத்த தகவல் எல்லா குவாரிகள்